அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 ஆண்டவர் சொல்றாரு, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சத்ரு எதெல்லாம் பழசாக்கி வச்சாலும் இன்னைக்கு சூப்பர், எவ்ரிதிங் இஸ் நியூ. ஆண்டவர் இன்னைக்கு அதை புதுசு பண்ண போறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஜெப வாழ்க்கை புதுசா மாறப்போகுது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை புதுசா மாறப்போகுது. உங்க பார்வை புதுசா மாறப்போகுது. உங்க செயல்கள் புதுசா மாறப்போகுது. உங்க வேலை புதுசா மாறப்போகுது. எதெல்லாம் பழசா இருந்துச்சோ இன்னைக்கு ஆண்டவர் புதுசா மாத்த போறாரு. கைத்தட்டி சொல்லுங்க, புதுசா மாத்த போறாரு. புதுசா மாத்த போறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய பிரேயர்ல இருக்கிற அருமையான கிங்ஸ்டன் பிரதர், ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். God bless you. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொருத்தரும் யார் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அருமையான யூனிஸ் ஆல்வின் சிஸ்டர், உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப ப்ரீஷியஸ். இன்றைக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்க வேண்டியது, ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு உங்க மத்தியில வருவேன்னு சொல்லி நான் நினைக்கல, ஆனா ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். ஆண்டவருடைய திட்டமே நாம் நினைக்காத காரியங்களை நினைக்காத நேரத்துல நினைக்காத வழியில செய்யறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல செய்வார். இன்னைக்கு கூட நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. அதுதான் ஏசப்போடைய ஸ்பெஷல். நடக்குமா நடக்காதா, இந்த 2024 ஜனவரி தொடங்கி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறக்காதா, எனக்கு இதுக்கப்புறமாவது எனக்கு ஒரு வாழ்க்கை துணை உண்டாகாதா, இதுக்கப்புறமாவது எனக்கு ஒரு திருமணம் நடக்காதா, இதுக்கப்புறமாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, இதுக்கப்புறமாவது இந்த விசா கிடைக்காதா அப்படின்னு எதுக்கெல்லாம் நீங்க கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டுட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு பக்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, கொஸ்டின் மார்க்கை தூக்கி போடு, இனி உன் வாழ்க்கையில நான் ஆச்சரியக்குரிய கொண்டு வர போறேன்ற. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியக்குரிய எதுக்காக போடுறோம்? ஆச்சரியக்குரிய எதுக்காக போடுறோம்? ஆச்சரியக்குரிய ஆச்சரியமா இருக்குப்பா. ஆச்சரியமா இது நடக்குமா அப்படின்றதுதான் ஆச்சரியம். ஆமா, இது நடக்குமான்றது நடந்துச்சுன்னா அது ஆச்சரியம் தான். இந்த மாதத்துல கூட நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டு இருக்கும் போது, ஆண்டவரே இந்த மாதத்துக்கு நீங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரோ, என்னெல்லாம் சொல்ல சொன்னாரோ, ஆரம்பத்திலே எஸ்தர் அம்மா ஃபுல் மெசேஜுமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால நான் இன்னொரு மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்ல சொன்ன எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அன்பு தாயார் மூலமா கன்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயார அருமையான எஸ்தர் அம்மாவை கொடுத்திருக்காரா. அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாம். இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபிக்கிற நம்ம எஸ்தர் அம்மாவை கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களா? நான் தான் தலைக்கு மேல கைத்தட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு அன்பு தாயாரை கொடுத்திருக்கிறார். நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு தாயார். நம்ம எல்லாரும் தூரத்துல இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு தாயார். எந்த பிரேயர்லயுமே இப்ப நாங்க கூட பிரேயர் நடத்துறோம்னா, ஒண்ணு காலையில நடத்துறோம், இல்லாட்டி நைட் நடத்துறோம், அவ்வளவுதான். இல்லாட்டி இடையில கூட நான் அங்கங்க ஊழியத்துக்கு போயிட்டேன்னா பிரேயரே கேன்சல் பண்ணிடுவேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் கொரோனால இருந்து இது வரைக்கும் காலையில மதியானம் நைட்டு அவங்களுடைய நேரத்தை, அவங்க பலத்தை, அவங்களுடைய இன்டர்நெட், அவங்களுடைய கரண்ட எல்லாத்தையும் செலவு பண்றாங்க. எதுக்குன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவங்களுக்காக உங்க ஜெபத்தை நீங்க மறக்கவே கூடாது. அவங்களுக்கு கர்த்தர் இன்னும் நீடி ஆயுசு நாட்களை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கூட்டமோ இன்னைக்கு நடக்கிற அற்புதமோ பெருசே கிடையாது. இதுதான் ஆரம்பமே. இனிதான் கர்த்தர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
நம்ம ஆச்சரியத்துல மூழ்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்வார், இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, இதுக்கு மேலதான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு, இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். கைத்தட்டி சொல்லுங்க, இதிலும் GRF மினிஸ்ட்ரிஸ் பெரிதானவைகளை காண போகிறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் மாத்திரம் தான் ஆமேன் சொல்றாங்க. அப்ப ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கும். நீங்க ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சொல்லிட்டே வந்தாதான் அதெல்லாம் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஊழியக்காரங்களுடைய நிலைமை வந்து கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா, ஒரு ஆமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயானா அல்லேலூயான்ற துதி சாத்தானை மிதிக்கிற ஒரு மிதி. நீங்களும் நானும் சாத்தானை மிதிக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அவன் உங்களை பார்த்து உங்களை துரத்திட்டு இருந்தான், இனி அவன் உங்களை பார்த்து ஓட போறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அனிதா சிஸ்டரா, அனிதா சிஸ்டர் அவ்வளவு தூரத்துல வந்தாலே 1 கிலோமீட்டர்ல பிசாசு ஓடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அனிதா சிஸ்டர் ஒரு அல்லேலூயா வந்திருக்கிறோம். This is the month of amazement. நீங்க எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் நம்மை பிரமிக்க வைக்கிற ஒரு மாதமா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரமிப்பின் மூலம் கர்த்தருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில விளங்க போகிறது. எதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு சொன்ன காரியங்களை கர்த்தர் பிரமிக்க வச்சு நான் உன்னை பிரமிக்க வைக்கிறேன்றார். பிரமிக்க வைக்கிறதுனா என்னது? பிரமிக்க வைக்கிறதுனா ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆச்சரியப்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. குளிக்காத ஒருத்தர் ஒரு நாள் குளிச்சாருன்னா ஆச்சரியம் தானே, என்னடா அதிசயமா குளிச்சிருக்க அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எப்போதுமே 10:30 மணிக்கு தான் ஸ்கூல் போவேன். ஏதாவது ஒரு தடவை நான் ஒரு 8:45 ஸ்கூல் போயிட்டேன்னா ஸ்கூலே ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஆச்சரியப்படுற விஷயத்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாசத்துல செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு. ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு காரியம், ஆச்சரியப்பட வைக்கிற. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் Acts chapter 3 verses 10. அதை யாராவது வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் 3:10. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கொஞ்ச நஞ்ச பிரமிப்பில்ல பிரதர் அண்ட் சிஸ்டர், மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை இந்த மாசத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. கரங்களை தட்டி கொஞ்சம் பிரமிப்பு இல்ல, கொஞ்சம் பிரமிப்பு, மிகவும் ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க. மிகவும் நம்ம ஏசப்பாவுடைய திட்டமே நம்மள ஆச்சரியத்துல மூழ்க வைக்கிறது தான். அவர் மாதிரி நம்மள பிரமிக்க வைக்கிற ஆண்டவர் வேற யாருமே கிடையாது. என்னையுமே ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றார், என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். ஆனா நமக்கு என்ன கவலைனா, கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே ஐயோ இது நல்லா இல்லையே, அது நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏற்கனவே இங்க அழகாதான ஒன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்றோமா இல்லையா? நீங்களும் அதெல்லாம் செய்யறதில்ல எனக்கு தெரியும். சில வேற மக்கள்லாம் அப்படி செய்யறோம். அல்லேலூயா. என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க கண்ணாடி முன்னாடி சொல்லி இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார், என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பாடிய பார்த்து கவலைப்படுறீங்கன்னு சொன்னா, இந்த உதடு பிளவு ஆபரேஷன் பண்ணவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் போயிடும். அவங்களை விட கர்த்தர் அழகாதான் வச்சிருக்கிறாருன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி. வெரி குட், வெரி குட். அப்படிதான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பாடி ஒவ்வொரு பார்ட்ஸையுமே ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் அழகாதான் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம சரீரத்தை அழகா உண்டாக்குன ஆண்டவர் நமக்கு தேவையான நன்மைகளை அவர் உண்டாக்காம இருப்பாரா? எல்லாவற்றையும் அதனதின் காலங்களிலே, அதனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் அவர் செய்து உங்களை மகிழவும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நம்ம வசனத்தை வாசிச்சோம்.
அவன் தேவாலயத்துல இருக்கிற அவனை பார்த்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். யார் அவன்? அவன்தான் தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா பிறந்தவன். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நேற்று வந்திருக்கலாம், போன வாரம் வந்திருக்கலாம், போன வருஷம் நம்ம குடும்பத்துல வந்திருக்கலாம். ஆனா இந்த நபருக்கும் தன் தாயின் வயிற்றிலிருந்தே பிரச்சனை, தன் தாயின் வயிற்றிலிருந்தே ஒரு போராட்டம். அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா பிறந்திருக்கிறான். அப்ப இது யார் செய்த குற்றம்? இவன் செய்த குற்றமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச குற்றமா அப்படின்னா எதுவும் இல்ல. இவன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதுதான் கர்த்தருடைய சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, பல வருடங்களா சில ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஒருவேளை டாக்டர்கிட்ட நீங்க கேட்டப்ப கூட அவங்க சொல்லிருக்கலாம், இட் இஸ் பர்த் டிஸார்டர், இது பிறந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு இருக்கனால இது உங்களுக்கு சரிப்படுத்த முடியாது அப்படின்னு கூட டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ள ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. சப்பானியா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போகும்போது அவனை அலங்கார வாசல் அப்படின்ற வாசல் அண்டையில என்ன கேட்க வைப்பாங்களாம்? ஆராதனை பண்றதுக்காக அவனை கூட்டு வர மாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வர மாட்டாங்க, பிச்சை எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வருவாங்க. அவனை நாடோறும் பிச்சை எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வருவாங்க. அன்னைக்கு கூட அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தான். அப்ப பிச்சை எடுக்க வந்திருக்கும் போது பேதுருவும் யோவானையும் பார்த்து அவர் கேட்கிறாரு, ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்தப்ப அவங்க சொல்றாங்க, நீ கேட்கிற வெள்ளியும் என்கிட்ட இல்ல, பொண்ணு என்கிட்ட இல்ல, அதை விட மேலான ஒண்ணு இருக்கு, அதுதான் இயேசுவின் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்னதுதான் உடனே. சொல்லுங்க, உடனே. அற்புதம் செஞ்சாருன்னா அது நாளைக்கு நாளானைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க டாக்டர் போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் டாக்டருடைய ப்ரொசீஜர். ஆனா இயேசுவோட அற்புதம் எல்லாமே இன்ஸ்டன்டா அவர் சுகமாக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஈவன் டுடே அப்படிப்பட்ட இயேசுப்பா தான் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். இயேசுப்பா நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுப்பா பேதுருவுக்குள்ள இருந்தார். அன்னைக்கு பேதுருவுக்குள்ள இருந்த அதே இயேசுப்பா தான் எஸ்தரமாக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு பேதுருவுக்குள்ள இருந்த அதே இயேசுப்பா தான் அனிதா சிஸ்டருக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு பேதுருவுக்குள்ள இருந்த அதே இயேசுப்பா தான் சைமன் பிரதருக்குள்ள, மனோமிகா சிஸ்டருக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த இயேசுப்பா அந்த முடவனை அவங்க தூக்கின உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்தான், நடந்து குதித்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவன் திக்குமுக்க ஆடிட்டான். அப்படித்தானே நம்மளுடைய பாஷையில சொல்லணும்னா திக்குமுக்க ஆடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவனுக்கு கையும் ஓடல, கையும் ஓடல. ஆமா, சில டைம்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். சிலர் பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா, ஐயோ பாஸ்டர் நீங்க வந்திருக்கீங்களான்னு அவங்களுக்கு அப்படிதான் ஆயிருது. ஒரு தடவை அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பாஸ்டர் வந்து இந்த மாதிரிதான் ஆன்லைன்ல பிரேயர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர், எல்லா மக்களையும் அவருக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் சிஸ்டர் அவங்கள பார்க்க வரேன். இப்போ எக்ஸாம்பிளா வந்து யார சொல்ல, அனிதா சிஸ்டர் நான் இதுல எடுத்துக்கிறேன், அவங்கதான் முன்னாடி நிக்கிறாங்க. அனிதா சிஸ்டர் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அனிதா சிஸ்டர் வீடு எங்க இருக்கு? ஸ்ரீலங்கால. வேற ஸ்ரீலங்கா. வெரி நைஸ். இப்போ அனிதா சிஸ்டருடைய வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வராரு. நீங்க அந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வந்து ஒரு விசுவாசி வீட்டுக்கு விசுவாசி வீட்டுக்கு போல, அவர் நார்மலா ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தார். ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆன உடனே அந்த இடத்துல வண்டி நின்றுச்சு. இதை ரெடி பண்றதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அட இந்த இடத்துலதானே நமக்கு தெரிஞ்ச அனிதா சிஸ்டருடைய வீடு இருக்கு. சிஸ்டர் நான் விளையாட்டுக்கு சொன்ன கோச்சுக்காரங்க, நம்ம சிஸ்டருடைய வீடு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ரொம்ப நாளா நம்மள கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம், இன்னைக்காவது போய் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு, அந்த சிஸ்டருடைய வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி கதவை திறந்த உடனே
அந்த சிஸ்டர் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. பாஸ்டர் நீங்களா? ஐயோ இத்தனை நாளா போன்ல கேட்ட குரலாச்சு, இத்தனை நாளா போன்ல பார்த்த முகமாச்சு, நீங்களா? ஐயோ என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. வாங்க 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 உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? டீ வேணுமா, காஃபி வேணுமா? இருங்க நான் முதல்ல உங்களுக்கு தோசை சுட்டுட்டு வரேன், நீங்க பாவம் பசியோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பயங்கர ஆச்சரியத்துல கிச்சனுக்கு போய் தோசை சுட்டுட்டு வந்தாங்க. வந்து தோசை சுட்டுட்டு தோசைய வந்து பார்த்தா தோசை வந்து என் கலர்ல இருந்துச்சு. உங்க கலர்ல தான் இருந்திருக்கணும், ஆனா தோசை என் கலர் இருந்துச்சு. ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா பாஸ்டரை பார்த்த ஆச்சரியத்துல தோசைக்கல்ல திருப்பி போட்டு சுட்டுட்டாங்க. அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு. அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஐயோ பாஸ்டர் நீங்களான்னு சொல்லி பாஸ்டர் பார்த்தாரு. என்ன சிஸ்டர், உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தோசையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்த சந்தோஷத்துல தோசைகளை திருப்பி போட்டு சுட்டுட்டேன் அப்படின்னாங்க. அதனாலதான் நாங்க வந்து எங்க ஊழியத்துக்கு போனாலும் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டு போறது வழக்கம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி தோசை வந்துடக்கூடாது அப்படின்றதுதான். அதனால இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவர் நம்மளை இப்படிதான் ஆச்சரியத்துல மூழ்க வைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த மனிதர் எழுந்து குதிச்சு அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, நடக்கிறான் குதிக்கிறான். ஐயோ எனக்கா எனக்கா இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அற்புதம். இத்தனை வருஷமா, அவனுக்கு எத்தனை வயசுன்னு கூட தெரியல, மேபி அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருந்திருக்கலாம். இந்த 50 வருஷமா நான் உட்கார்ந்துதானே இருந்தேன், என்னால நின்னதை நான் பார்த்ததே இல்லையே. மத்தவங்க நின்னதை தான் பார்த்திருக்கிறேன், மத்தவங்க நடக்கிறதான் பார்த்திருக்கிறேன். அது எனக்கு நடக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நடக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு நடக்க வச்சிருக்கிறாரு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் மத்தவங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு நடக்காத காரியத்தை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க வச்சு கர்த்தர் உங்களை பிரமிக்க வைக்க போறார். கையை தட்டி இதுல பெரிய காமெடி என்னன்னா, பெரிய காரியம் என்னன்னா, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் அற்புதம் செய்கிற ஆண்டவர் அல்ல அவர். நம்ம எந்த இடத்துல வெக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல முடங்கி போயிருந்தோமோ, அந்த ஜனங்கள் மத்தியில தான் கர்த்தர் உங்களை எழுப்ப வந்திருக்கிறார். அன்றைக்கு முடவனை எழுப்ப வந்த ஆண்டவர் இன்றைக்கு முடங்கி போன உங்க வாழ்க்கையை இன்றைக்கு தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். ஐயோ என் வாழ்க்கையில நான் முடங்கி போயிட்டேனே, என்னால திரும்பி எழும்ப முடியுமா? ஏன்னா எனக்கு திரும்பியும் ஒரு கதவு திறக்குமா? எங்க பார்த்தாலும் கதவு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. Man may close the north, east, south and west, but nobody can close the heavens for you. My dear brother and sister, இந்த உலகத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு உள்ள திசைகளை மனிதர்கள் அடைக்கலாம், ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக பரலோகங்களை திறக்கிறார். இதுக்கெல்லாம் நீங்க வந்து அப்படியே வந்து பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கை தட்டி ஒரு ஆமென் அல்லேலூயா. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். எந்த ஜனங்கள் நீங்க அவமானப்பட்டதை கண்டார்களோ, எந்த ஜனங்கள் நீங்க முடங்கி போனதை கண்டார்களோ, எந்த ஜனங்கள் நீங்க வெட்கப்பட்டதை கண்டார்களோ, எந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு வந்ததை பார்த்தாங்களோ, அதே ஜனங்கள் முன்னாடிதான் கர்த்தர்களை உயர்த்துகிறார். பாத்தீங்களா? இன்னைக்கு நான் டைம் உங்க போன்ல பாத்தீங்கன்னா 9 மணி. இந்த அற்புதம் நடந்தது இதே 9 மணி தான். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்துல ஆண்டவர் அந்த முடவனுக்கு ஒரு புது வீரை கொடுத்தார். அவன் நிமித்தம் அவன் கூட இருந்த எல்லாரும் பிரமித்தார்கள். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, they were filled with wonder and amazement at what happened to him. They were filled with amazement. அவங்களுக்குள்ள அந்த ஜாயும் அந்த ஆச்சரியமும் நிரம்பி கொண்டது. இன்றைக்கு உங்களுக்குள்ள என்ன நிரம்பி இருந்துச்சோ எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்குள்ள துக்கம் நிரம்பி இருந்திருக்கலாம், கவலை நிரம்பி இருந்திருக்கலாம், கண்ணீர் நிரம்பி இருந்திருக்கலாம். இனி ஆச்சரியம் தான் உங்களுக்குள்ள நிரம்ப போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் தான் நிரம்ப போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற இயேசு மகாராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இந்த அற்புதத்துக்கு யார் காரணம்? ஒன்று இயேசப்பா, ரெண்டாவது இத தூக்கி விட்ட பேதுரு தான் காரணம். இந்த பேதுரு டைரக்டா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெறல. எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாருக்கும் தெளிவா இருக்கு? இந்த பேதுருவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பேதுரு தூக்குன உடனே அற்புதம் நடந்துச்சு. பேதுரு கைப்பிடிச்சு தூக்குன உடனே தாயின் வயிற்றுல இருந்து அப்பானியா இருந்தவன் முடவன் எழுந்து நடந்தான். ஆனால் பேதுருவுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பேதுருடைய பிளாஷ்பேக் நீங்க பாக்கணும்னா The book of Luke chapter 5க்கு நீங்க திரும்பணும். எல்லாரும் உங்க வேதத்தை, ஆமா, யாரெல்லாம் கையில பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்க பைபிள காமிங்க பாக்கலாம். ஏன்னா சிலர் வந்து கைவீசம்மா கைவீசு, தெரியாதா உங்களுக்கு? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, வீட்டுலதானே இருக்கிறோம், பாஸ்ட் பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பைபிள் எடுக்காம வர கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே பைபிள் வச்சிருக்கீங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ. இந்த லூக்கா 5வது அதிகாரத்துல இந்த பேதுருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்ன பிளாஷ்பேக்னா, இவர் வல்லமையுள்ள ஒரு சீஷன் தான், அற்புதம் செய்கிற ஒரு சீஷன் தான். இவர் செய்த அற்புதத்தை பார்த்து மத்தவங்க பிரமிச்சாங்க. ஆனா அவர் வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். கெனசரேத் அப்படின்ற ஒரு கடல் இருக்கு. அந்த கெனசரேத் கடல்ல எல்லாருமே மீன் பிடிக்கிறதுக்காக தான் போவாங்க. எல்லாரும் எப்ப மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. மீன் பிடிக்கிறத பாத்திருக்கீங்களா? மீன் அதிகாலை பசிக்கிற நேரத்துல மீன் பிடிக்கிறத பத்தி சொல்றீங்கன்னு சொல்லி எனக்கு காதுல கேக்குது. உங்களுக்கு நான் காலையில இருந்து பாஸ்டிங். ஓகே, அதிகாலையில தான் மீன் பிடிப்பாங்க. ஏன் அதிகாலையில மீன் பிடிப்பாங்க? அப்பதான் கடல் அமைதியாக இருக்கும். ஓகே, அப்புறம் மீன் அப்பொழுதுதான் மேல வரும். ஏன் அப்ப அதுக்கு இரையை தேடி வரும். அப்போ காலையில இருட்டோட ஏன் பகல்ல போக மாட்டேங்கிறாங்க மீன் பிடிக்க? பகல்ல மீன் வராது, மேல பகல்ல மீன் வராது. ஹல்லேலூயா. பகல்ல மீன் வராது. ஏன்னா சூரிய உஷ்ணத்தினால அதெல்லாமே அடியில போயிடும். நைட் டைம் அந்த சூரிய வெளிச்சம் எல்லாம் மறைஞ்சு பின்னாடி தான் மேல வரும். எல்லாருமே வழக்கத்தின்படி சொல்லுங்க, வழக்கத்தின்படி. வழக்கத்தின்படிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க? வழக்கத்தின்படி அப்படின்னா நைட்ல தான் மீன் பிடிக்கணும். ஆனா இவரு நைட்டு தான் மீன் பிடிக்க போயிருக்கிறாரு. ஆனா அவருடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு லூக்கா 5வது அதிகாரத்துல, ஆண்டவரே நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னா, நாங்க நைட் வழக்கத்தின்படி நைட்டு தான் நாங்க மீன் பிடிக்க போனோம். ஆனா வழக்கத்தின்படி One minute. Okay. Hello. Yeah, okay, Pastor. வழக்கத்தின்படி தான் மீன் பிடிக்க போனாங்க. ஆனா அந்த வழக்கத்தின்படி கிடைக்க வேண்டிய மீன் வந்து அன்னைக்கு கிடைக்கல. ஏன் தெரியுமா? அது கர்த்தரே தான் அதை தடுத்திருக்கு. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல வழக்கத்தின்படி நடக்க வேண்டிய சில காரியங்கள் நடக்கிறது இல்ல. வழக்கத்தின்படி நமக்கு திருமணம் ஆக வேண்டிய டைம்ல திருமணம் நடக்காது. வழக்கத்தின்படி குழந்தை பிறக்க வேண்டிய டைம்ல குழந்தை பிறக்காது. வழக்கத்தின்படி வேலை கிடைக்க வேண்டிய டைம்ல வேலை கிடைக்காது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா, எங்க பெற்றோருக்கு என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எங்க பெற்றோருக்கு திருமணம் ஆகி ஏறக்குறைய 5 வருஷமா குழந்தையே இல்லை. அப்ப ஊட்டியில இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க செக் பண்ணும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, யூ டோன்ட் ஹேவ் a chance to get a baby அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல, வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு கூட பிசாசு what happened? I don't know. இது யாருக்கு? நான் ஆமா, என்னமோ ஆகுது. ஆமா, ஜஸ்மின் இதன் பண்றீங்களாமா? ஓகே இல்லம்மா. ஓகே ஓகே. வழக்கத்தின்படியே அவங்களுக்கு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே பிறக்கல. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு.
ஒருவேளை வழக்கத்தின்படி மேரேஜ் ஆன அடுத்த வருஷமே குழந்தை பிறந்திருந்தா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்றுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் அந்த வெறுமையை அனுமதிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 5 வருஷத்துக்கு பின்னாடி டாக்டர்கள் முடியாதுன்னு சொன்ன பின்னாடிதான் இவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய எல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, கொடுத்தா உங்களுக்கு பண்ணாங்க. அவங்க ஜெபிச்ச உடனே எந்த டாக்டர் சான்ஸே இல்லைன்னாங்களோ 5 வருடத்துக்கு அப்புறமா ஏசப்பா என்ன கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருந்தா கைத்தட்ட வேணாம், இல்லன்னா கைத்தட்டி நம்ம ஏசப்பா அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனா இருக்காரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, எல்லாருக்கும் அப்பப்போ அற்புதம் செஞ்சு நீங்க ஏன் எங்க அப்பா அம்மாக்கு மட்டும் அப்படி லேட் பண்ணீங்கன்னா, அப்படி லேட் பண்ணதுனாலதான் உன் மூலமா இன்னைக்கு நான் அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லி சொன்னேன். சொல்லுங்களேன். அதனால இன்றைக்கு எங்க வாழ்க்கையில எதெல்லாம் வழக்கத்தின்படி நடக்கலையோ, வழக்கத்துக்கு மாறான ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு ஒரு அர்த்தம். சொல்லுங்க. வழக்கத்தின்படி நடக்காத காரியங்கள் இந்த நாள்ல வழக்கத்துக்கு மாறான ஒரு வல்லமையோடு நடந்து முடியதான் போகுது. அதை பார்த்து நீங்களும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கதான் போறீங்க. நான் அந்த அப்ப இந்த இடத்துல அவரு சொல்றாரு, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா ஏசப்பாவுடைய படகுல ஏறி உட்கார்ந்து சிஸ்டர் மியூட் பண்ணுங்க கல்பனா சிஸ்டர். ஓகே, யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அவங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போன உடனே வசனம் சொல்லுது, வாசிக்கலாமா? 6வது வசனம் 7வது வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஓ ஹalleluya, glory to Jesus. அந்தப்படி அவர்கள் செய்து, எந்தபடியே அவர்கள் செய்தார்கள்னா ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படியே செய்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3 மெசேஜ் நீங்க கேக்குறீங்க. காலையில ஒரு மெசேஜ் கேக்குறீங்க, மத்தியானம் ஒரு மெசேஜ் கேக்குறீங்க, நைட் ஒரு மெசேஜ் கேக்குறீங்க. ஆனா ஏன் என் வாழ்க்கையில இன்னும் வெறுமை இருக்கு? ஏன் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலன்னா, நம்ம பாட்டுட்டு கேட்டுட்டு போறதுனால ஒரு யூஸ் கிடையாது. ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் மூலமா தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. தீர்க்க தரிசனம் கேட்கறதுனால நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறாது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த வார்த்தையின்படி நடந்தாதான் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. அம்மா சொல்லிருக்காங்க, அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு தெரியும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்யும்? என்ன ஆவாங்களாமா? தீர்க்கெட்டு போவார்கள். உண்மைதான். ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தை வாங்குறது மட்டும் இல்ல, வாங்குறதுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களா இருக்கணும். ஹalleluya. ஆரம்பத்துல எல்லாம் நான் கூட ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா, ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க மூலமா என் கூட பேச மாட்டாரான்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமே இன்னும் நிறைவேறலையே, கொடுத்த வாக்கு தத்துவமே எனக்கு நிறைவேறல, அதுக்கு நான் தகுதியா மாறல, நானே இன்னும் விட வேண்டியதை விடல, உங்க சமூகத்துல இன்னும் கிட்டி சேரணும், அதனால முதல்ல எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் இப்பெல்லாம் யார்ட்டையுமே கேட்கறதே இல்ல. இந்த வருஷத்துல முதல் தடவையா எங்க அருமையான எஸ்தர் அம்மா தான் எனக்கு ஜெபம் பண்ணி ப்ராஃபஸி சொன்னாங்க, the year of Rehoboth அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஏசேக்கு போயிடுச்சு பரவாயில்ல, சித்னா போயிடுச்சு பரவாயில்ல, இந்த வருஷம் ரெகோபோத் எனக்கு கொடுக்க போறீங்க. நான் விசுவாசிச்சு ஜெபிக்கதான் கர்த்தர் ரெகோபோத்தை கர்த்தர் திறந்து கொடுத்துட்டே இருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தீர்க்க தரிசனம் கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது, தீர்க்க தரிசனம் சொல்றதும் பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு ஏற்றபடி உங்க பாத்திரம் காலியா இருக்கணும். அதை ரிசீவ் பண்றதுக்கு உங்க பாத்திரம் காலியா இருக்கணும். ஹalleluya சொல்லுங்களேன். இந்த படகு தரத்தட்டி நின்னுச்சு. ஏசப்பா படகுல உட்கார்ந்தது உண்மைதான். ஏசப்பா படகு நடக்க போறது ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா, அந்த படகை சற்றே தள்ளும்படியாய் கேட்டுக்கொண்டார். இந்த படகு, இது ஒரு படகு, இந்த ஜெஃப்ரின்ற படகுக்குள்ள ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி மனோமிகா சிஸ்டர், ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா
அதுக்கு முன்னாடி இந்த படகு வந்து விஜய் அப்படின்ற இதோட கட்டப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, என்னுடைய ஒரு முகம் தான் எல்லாருக்கும் தெரியும், ஜெஃப்ரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா ஜெஃப்ரி பாஸ்டருடைய பிளாஷ்பேக் எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு தீவிரமான விஜய் ரசிகனா இருந்தவன். என்னால விஜய் படத்தை பார்க்காம இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சினிமா பைத்தியமா இருந்தவன். என்னுடைய வாழ்க்கை விஜயோட கட்டப்பட்டிருந்த வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தர் மீனால நிரப்பவே முடியல. என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யவே முடியல. ஆனா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மைதான். நானும் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மைதான். இன்றைக்கு பலர், இதுல இருக்கிற பலர் கூட நம்ம கூட ஏதோ ஒரு இதுல கட்டப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இதுல கட்டப்பட்டிருக்கிறோம். சிலர் இன்ஸ்டாகிராமோட கட்டப்பட்டிருக்கிறோம், சிலர் பேஸ்புக்ல கட்டப்பட்டிருக்கிறோம், சிலர் யூடியூப்ல கட்டப்பட்டிருக்கிறோம், சிலர் ஏதோ ஒரு பாவத்துக்கு கட்டப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எதுல கட்டப்பட்டிருக்கிறோம் நமக்கே தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, சற்றே தள்ளி கொண்டு போ. சொல்லுங்க, சற்றே தள்ளி கொண்டு போ. அதே மாதிரி மார்க்ல சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்க ஒரு கழுதைக்குட்டி இருக்கும், அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு கட்டுல நம்ம அகப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு கட்டுல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, அதுல இருந்து கட்டவிழ்க்கிறதுக்காக தான் இயேசப்பா வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அருமையான அம்மா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக அவனுடைய இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன், வாசல்களை திறந்து வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த சற்றே தள்ளி கொண்டு ஆழத்துல போனதுனாலதான் வழக்கத்தின்படி அவங்களுக்கு நைட்டு மீன் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. ஆனா வழக்கத்துக்கு மாறா அற்புதம் செய்கிற ஏசப்பா அந்த படகுல உட்கார்ந்தப்போ ஆழத்துல தள்ளி கொண்டு போன்னு சொன்னாரு. ஆனா கொஞ்சம் முன்னாடி போனோடனே அவங்களுக்கு மீன்கள் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சுன்னா, வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்கள் கிடைச்சிச்சு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க கூட சொல்லலாம், என் வாழ்க்கை கூட எம்டியா தான் பாஸ்டர் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை கூட எம்டியா தான் இருக்குது, என்னுடைய படகு எம்டியா தான் இருக்கு, என் கர்ப்பம் எம்டியா தான் இருக்கு. நான் சொல்றேன், இந்த வருஷம் உன் வெறுமையான கர்ப்பத்தை நிரப்பிதான் ஆண்டு அனுப்புவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க பிரேயர்ல இருக்கிற ஒரு அருமையான சகோதரனுக்கும் சகோதரியும் அவங்க நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதர், அந்த சிஸ்டருக்கு வந்து அவங்களுக்கும் சில வருஷங்களா குழந்தை இல்லாம அவங்க நம்ம பிரேயர்ல வந்துட்டு இருக்கும் போது, போன வருஷம் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் கர்ப்பத்தை நிரப்பிதான் 2024க்குள்ள பிரவேசிக்க வைப்பேன்னு சொல்லி சொன்னார். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, 3 மாசத்துக்குள்ள என்ன நடக்கும்? நான் சொன்ன ஒரு நாள் ஒரு இரவுக்குள்ள ஏசப்பாவால் அற்புதம் செய்ய முடியும். எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? ஒரு இரவுக்குள்ள ஏசப்பாவால் அப்படி சொல்லிட்டு இந்த டிசம்பர் 28ஆம் தேதி நாங்க வந்து ஒரு பிரேயர் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற பிரதரை ஃபாதரா ப்ரமோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அவங்க போய் செக் பண்ணும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க வாயிலே சொன்ன சாட்சி தான், அவங்க நம்ம மத்தியில தான் இருக்கிறாங்க, நான் எதையும் கூட்டி குறைச்சு சொல்ல. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்க ஹஸ்பண்ட சொல்லி இன்னொரு ஒரு கார்டு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா என் கண்ணாலேயே என்னால நம்ப முடியல, என்னுடைய பிரெக்னன்சி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணாருன்னு சொன்னாங்க. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா அது டாக்டர்களால முடியாததுதான். அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது அழைக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சொன்ன. முன்னாடி நான் உங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் இன்னைக்கு உங்க வாழ்க்கை எம்டியா இருக்கலாம், உங்க வாழ்க்கையவே ஆண்டவர் சாட்சியா மாற்றுகிற நாள் வந்து வரும் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் சொன்ன மாதிரியே 2024க்கு முன்னாடியே அவங்க வெறுமையான கர்ப்பத்தை கர்த்தர் நிறைச்சார். இன்னைக்கு அவங்க பிரெக்னன்சியோட சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. அவங்க பிரெக்னன்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க அந்த அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் உங்க கர்ப்பத்தின் கனிய, கர்ப்பத்தின் வாசலை திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கதவை திறந்து கொடுப்பார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. வெறுமையான படகுதான், வெறுமையான படகுதான். ஏசப்பா கால் வச்ச உடனே அந்த வெறுமையான படகு, அதே படகு, அதே பேதுரு, அதே கடல், ஆனா அற்புதம் மாத்திரம் வேற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் வந்து, பேதுருவே கெனசரேத்து கடல்ல உனக்கு வந்து
எம்டி இருந்துச்சு. அதனால நான் கலிலேய கடல்ல போய் அற்புதம் செய்யறேன்னு சொல்ல பாருங்க. அம்மா எஸ்தர் அம்மா பின்னாடி ஒரு அழகான சீஷோர் தெரியுது. அந்த மாதிரி சீஷோர்ல தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அப்போ கெனசரேத்து கடல்ல பேதுரு எம்டியா இருந்தார். எந்த கெனசரேத்து கடல்ல அவமானப்பட்டாரோ நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க? என்னமோ ஆண்டவர் ஆண்டவர்னு போன எம்டியா தானே வந்திருக்கிற, வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இவர் கையில மீன் இல்ல. ஒரு வெறுமையான சூழ்நிலையில இருந்தார். ஏசப்பா அவரை தேடி வந்தார். இன்றைக்கும் உங்களுடைய வெறுமையை தேடி ஏசப்பா வந்திருக்கார். பேதுரு தேடி போல, பேதுருவை தேடிதான் ஏசப்பா வந்திருக்கார். இன்றைக்கு நீங்க எந்த வெறுமையோட வந்திருக்கீங்களோ தெரியாது. ஆனா உங்களை தேடி ஏசப்பா இன்னைக்கு உங்க மத்தியில வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் அம்மா மாத்திரம்தான் ஆமென் சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரம்தான் நடந்துட்டே இருக்கும். மத்த யாருக்கும் இந்த அற்புதம் வேண்டாமா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம வாசிக்க கேட்போம் 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். அவர்கள் திரளான மீன்களை பிடிச்சதுனால அவங்களுடைய கண்ணுனாலேயே அவங்க படகை நம்ப முடியல. ஐயோ, என் போட்டு தானா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் போட்டு காலியா இருந்துச்சு. ஆனா இப்ப என் போட்டு 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பப்பட்டது. எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல அவங்க மூழ்கி போயிட்டாங்க. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்தலாம். இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து அததான் சொல்றேன். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒருவேளை இந்த 1ஆம் தேதி கூட உன் படகு வெறுமையா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உன்னை நிரப்புகிற இயேசுவாகிய நான் உன் படகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 10 ஜீரோக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? 10 ஜீரோக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. There is no value for zero. But ஹீரோவாகிய 1 பக்கத்துல வந்துச்சுன்னா போதும். ஒண்ணு பக்கத்துல வந்தா அந்த வேல்யூவே மாறி போயிடும். ஆமென். அப்படித்தானே? அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில எத்தனை ஜீரோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஜீரோவை ஹீரோவா மாற்றுகிற ஏசப்பா உங்க மத்தியில வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்க பக்கத்துல வந்தாருன்னா போதும். இதுவரைக்கும் என் படகு நிரம்புமான்னு சொல்லி பேதுரு நினைச்சிட்டு இருந்த படகு இப்ப சூழ்நிலை எப்படி மாறுச்சுன்னா, இப்ப அவன் சொல்றான், ஐயோ என் போட்ல இப்ப இடம் இல்லைன்னு சொல்லி சைகை காட்டி இன்னொரு போட்டையும் கர்த்தர் நிரப்ப வச்சார். நான் சொல்றேன், இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்க பாக்கெட்டை நிரப்புறது கர்த்தருடைய திட்டம் இல்ல, உங்க மூலமா மற்றவங்க பாக்கெட்டை நிரப்புறதுதான் கர்த்தருடைய திட்டம். நல்ல அதனாலதான் நம்ம பாருங்க, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் ஏந்தி நின்ற கரங்களையே கரங்களாய் மாற்றி ஏந்தி நின்ற இந்த கரங்களெல்லாம் கரங்களாய் மாற்றி நன்றி. என் வாழ்க்கையில என் படகு நிரம்பணும்னு ஆசைப்பட்ட பேதுருவ, உன் படகு நிரம்புறது என்ன பேதுரு? உன் மூலமா நான் மற்றவங்க படகு நிரப்புறேன்னு சொல்லி நிரப்ப ஆரம்பிச்சுட்டார். சொல்லுங்களேன். இந்த நாட்களுக்கு அப்புறம் நீங்க உதவியை கேட்டு நிக்க மாட்டீங்க, நீங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா மாறிடுவீங்க. அப்படி உங்க படகு நிரப்புறதுதான் ஏசப்போடைய. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இந்த பேதுருடைய பிளாஷ்பேக். இந்த பேதுருவை கொண்டுதான், பேதுருவினால பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை பார்த்து பிரமித்தார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல சைமன் பிரதர் அவர் செய்த அற்புதத்தை பார்த்து மத்தவங்க பிரமிச்சாங்களாம். இப்ப ஏசப்போடைய திட்டம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில முதல்ல உங்களை பிரமிக்க வைக்கணும். அதுதான் ஏசப்போடைய திட்டம். உங்க படகு நிரம்புறத பார்த்து நீங்க பிரமிக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை பார்த்து நீங்க பிரமிக்கணும். ஐயோ, என் பிள்ளைக்கா இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கு, என் பிள்ளைக்கா இப்படி ஒரு திருமணம் நடந்திருக்கு, என் பையனுக்கா இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கர்த்தர் உங்களை பிரமிக்க வைப்பார். ஏன் தெரியுமா? வழக்கத்தின்படி நடக்கல.
ஏன் வழக்கத்தின்படி உங்களுக்கு மீன் கிடைக்கல, ஏன் வழக்கத்தின்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னா, வழக்கத்துக்கு மாறான அற்புதம் வழக்கத்துக்கு மாறான டைம்ல நடக்கணும்ன்றதுக்காக தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை பேதுருவுக்கு நைட்டு ஒருவேளை ஒரு மீன் கிடைச்சிருந்தா கூட இந்த 2024 பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசியிருக்க மாட்டோம். அவருக்கு அன்னைக்கு ஒரு மீன் கூட ஏசப்பா கொடுக்காததுனாலதான், அதை ஆண்டவர் அனுமதிக்காததுனாலதான் இன்றைக்கும் அவருடைய அற்புதத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், உங்க வாழ்க்கையில கூட வழக்கத்துக்கு மாறா நடக்குதுன்னா, வழக்கத்துக்கு மாறா அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்க மத்தியில வந்துட்டாரு. அவ்வளவுதான். ஆமேனா? நீங்க ஆச்சரியத்துல மூழ்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல குடுக்கிற மெசேஜ்ல தூங்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் சொல்லுங்க. வழக்கத்துக்கு மாறான நேரத்துல பகல்ல எந்த மீனும் வராது, ஒரு மீன் கூட மேல வராது. ஆனா ஏசப்பா வந்தா எல்லா மீனும் மேல வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த ஜபத்துக்கு பின்னாடி இதுவரைக்கும் எந்தெந்த அற்புதம் நடக்காம இருந்துச்சோ, ஐயோ பாஸ்டர் அந்த ஃபைல் மட்டும் மூவ் ஆகவே மாட்டேங்குது, அந்த காரியம் மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ, இன்னைக்கு அதை மூவ் பண்ற ஆண்டவர் உங்க மத்தியில வந்திருக்கிறார். மேல கொண்டு வர ஆண்டவர் உங்க மத்தியில வந்திருக்கிறார். அதுதான் வழக்கத்துக்கு மாறான அற்புதம். ஆனா அதே படகு, அதே பேதுரு, அதே கடல் தான். அற்புதம் மாத்திரம் வேற. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க இடம் மாறி போய் தான் அற்புதம் பெறணுமா? இல்ல சிலருக்கு கேள்வி என்னன்னா, ஐயோ இந்த இடத்துல ஒரே தோல்வியா தான் இருக்கு, இந்த இடத்துல ஒரே போராட்டமா தான் இருக்கு, பேசாம ஊரை மாத்தி போயிடலாமா, வேற நாட்டுக்கு போயிடலாமா, வேற இடத்துக்கு போயிடலாமா, அங்க போனா நான் ஆசீர்வாதம் பெறுவேன்னு சிலர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை நிரப்பணும்ன்றதுதான் என் திட்டம். எந்த இடத்துல கைவிடப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கணும்ன்றதுதான் என் திட்டம். நீ இடம் மாறி போக வேண்டிய அவசியம் இல்ல. உன் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவராகிய நான் உன் படகுல வந்திருக்கேன். கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 12ஆம் அதிகாரம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் மெசேஜ் முடிச்சிடுவேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல இதே பேதுருவுக்கு தான் நடந்துச்சு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே யாரை குறித்து தியானிக்கிறோம் சைமன் பிரதர்? பேதுருவை குறிச்சு தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல பேதுருக்கு அற்புதம் நடந்துச்சு, இப்ப பேதுரு மூலமா அற்புதம் நடந்துச்சு. ஆனா இந்த பேதுருவுக்கு இப்ப ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டா, இந்த ஏரோதுன்னு ஒரு பெரிய ஒரு ராஜா, இந்த ராஜானாலே ஒரு பெரிய பிரச்சனை தான். பாருங்க, இன்னைக்கு ஏசப்போடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கூட பல ராஜாக்கள் எழுதித்தான் இருக்கிறாங்க. இந்த ஏரோது ராஜா அவங்க சகோதரனாகி யாக்கோபை கொலை பண்ணிட்டாரு. இப்ப பேதுரு வல்லமையா ஊழியம் செய்யறார். இவர் ஊழியம் செய்யறத பார்த்தாலே ஏரோதுக்கு பிடிக்கல. நம்ம ஜெபிக்கிறத பார்த்தா பிசாசுக்கு பிடிக்குமா? நீங்க எழும்புறத பார்த்தா பிசாசுக்கு பிடிக்குமானா கண்டிப்பா பிடிக்காது. அதனாலதான் நமக்கு போராட்டம். நீங்க கேக்குறீங்களா, ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் போராட்டம்? நீங்க எழும்புனா அவனுக்குதான் பிரச்சனைன்றது அவனுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனாலதான் அவங்களுக்கு விரோதமா போராட்டம். அப்போ பேதுருவுக்கு விரோதமா அவன் எழும்பி என்ன செஞ்சான்னா, அவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு வச்சுட்டான். அப்போஸ்தலர் 12ஆவது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அவன் என்ன நினைச்சிருந்தானா, பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள்ல அவனை விடுதலை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ பேதுருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். எந்த சாலைக்குள்ள இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். 2வது 4 போர் சேவகர்கள் மத்தியில நிக்கிறார். 3வது 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா 2 சங்கிலிகளால் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார். 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா இருளில இருக்கிறார். அதனாலதான் இருளான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நீங்க கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆமா பாஸ்டர், நான் கூட ஒரு கடன் என்கிற ஒரு சிறைச்சாலையில இருக்கிறேன், ஒரு வியாதின்ற ஒரு சிறை இருப்புக்குள்ள இருக்கிறேன். இந்த போராட்டம்ன்ற சிறை இருப்புல இருக்கிற இந்த சிறை எனக்கு மாறுமா? இந்த மாதமாவது இந்த சிறை இருப்புல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? அப்படின்ற ஒரு விடுதலைக்காக நீங்க ஏங்கி
நின்னுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, ஐ ஹாவ் a good news for you. அன்றைக்கு பேதுருவை விடுதலையாக்க வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குறதுக்காக உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது எல்லாரும் பேதுரு மாதிரி தூங்கல, சபையார் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாமா, ஊக்கமாக ஜெபித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமா, சிலர் தூக்கத்தோட ஜெபம், நம்மள மாதிரி தூக்கத்தோட ஜெபம் இல்ல, அவர்கள் ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணி இருக்கிறத பார்த்தா நீங்களும் தூக்கத்தோட ஜெபம் பண்றீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து. ஆமா, சிலர் மாத்திரம் தான் கேமரா ஆன் பண்ணி ஊக்கத்தோட நிக்கிறீங்க, மத்தவங்க எல்லாம் தூக்கத்துக்கு போயிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. தூக்கத்தோட ஜெபம் பண்ணோம்னா நம்ம பேதுரு சிறைச்சாலையிலேயே தான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால சபையார் மாதிரி ஊக்கத்தோட ஜெபிச்சா, சில டைம்ல நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா ஒரு மாற்றமும் நிகழலையே, நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதமும் நடக்கலையே, ஜெபிக்கிறதுக்கான எந்த விதமான சூழ்நிலையும் மாறின மாதிரி தெரியலையே, அதுதான் நமக்கு கேள்வி. ஆமாவா இல்லையா? கை உயர்த்தி காண்பீங்க. ஆமா பாஸ்டர், நான் இதை ஒத்துக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் ஆனா நேருக்கு நேர் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அதுதான் ஜெபத்தினுடைய விளைவு. ஜெபிக்கும் போது எதுவும் தெரியாது, ஆனா ஜெபத்தை கேட்கிற ஒருவர் ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி கிரியை செய்யறாருன்றத நீங்க மறக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சபையாரெல்லாம் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சபையாருக்கு தெரியல ஆண்டவர் என்ன அற்புதம் செய்யறாருன்னு சொல்லி தெரியல, ஆனா ஆண்டவர் பரலோகத்துல இருந்து கேட்டு இவங்க ஜெப பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்தாலும் சபையாருடைய ஊக்கமான ஜெபம் ஆண்டவரை பரலோகத்துல சும்மா இருக்க விடல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அவங்க ஜெபிச்சதுதான் தாமதம். உடனே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அந்த பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். அவங்க ஜெபிச்ச உடனே பரலோகத்துல இருந்து ஆண்டவர் தூதனை அனுப்பிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க காலையில ஜெபிக்கிறீங்க, மதியானம் ஜெபிக்கிறீங்க, நைட்டு ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சும்மா இல்ல, இன்னைக்கு அவருடைய தூதனை உங்களுக்காக அனுப்புறேன்னு சொல்லி வாக்கு பண்றாங்க. கட்டுல அவிழ்க்கிறதுக்காக, எந்த சிறையில இருந்து வெளியில வர்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக ஒரு தூதாக என் மூலமா வார்த்தை வந்தது போல உங்களுக்கு தேவையான தூதர்களை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன் வந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு இருளான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இருட்டா இருந்தாதானே வெளிச்சம் தெரியும். இன்னைக்கு ஏதோ ஒரு இருள் உங்க வாழ்க்கையில கவி பிடித்திருக்கு. பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு இக்கட்டா இருக்கலாம், கடனா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இன்றைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிற நேரம் வந்து விட்டது, இருள் மறைகிற நேரம் வந்து விட்டது. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. கை தட்டி சொல்லுங்க, இனி உங்க துக்க நாட்கள் முடிகிற வேலை வந்து விட்டது. துக்க நாட்கள் முடிகிற வேலை வந்து விட்டது. ஏன் சொன்னா, அந்த துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வரல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த சப்ப மேட்ருக்கெல்லாம் நான் வரணும்னு அவசியம் இல்ல, என் தூதன் வந்தாலே போதும். நீங்க தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆண்டவரே, ஐயோ இந்த கேஸ் பெரிய கேஸா இருக்கு ஆண்டவரே, பெரிய ஆள் தான் வரணும். வேண்டாம் மகனே, உனக்காக நியமிக்கப்பட்ட தூதன் வந்தா போதும், அவனே எல்லா காரியத்தையும் செய்வான். இந்த மாதத்துல எந்தெந்த சிறைக்குள்ள இருந்து நீங்க வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய தூதன் உங்க வீட்டுக்குள்ள ஏற்கனவே வந்துட்டார். இந்த ஜெபம் ஆரம்பிச்ச உடனே உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். அந்த தூதன் வந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவுல தட்டினான். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? பேதுரு, காலையில தூங்குறவங்களை எழுப்பி இருக்கிறீங்களா? என்னமோ இன்னைக்கு பாருங்க கரண்ட் போயிட்டு வருது. பேதுரு
பேதுரு பேதுரு அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டுருப்பார். சில டைம்ல காலையில நம்ம கூப்பிடுறோம்ல, உங்க பிள்ளைங்களை நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களா? தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பான்னு சொன்னா கண்டிப்பா எந்திரிக்க மாட்டாங்க. சில டைம்ல ஒரு அடி அடிச்சாதான் எந்திரிப்பாங்க. அப்படிதான் அந்த மாதிரிதான் தூதன் வந்து பேதுருவே பேதுருவே பேதுருவேன்னு கூப்பிடுறாரு, எந்திரிக்கல. கடைசியில விழாவுல ஒரு தட்டு தட்டின உடனேதான் உடனே எந்திரிக்கல. ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். இதுல இருக்கிற சிலர் கூட அப்படிதான் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு அல்லேலூயாவை கூட காணோம். உங்களையும் விழாவுல தான் தட்டி எழுப்பணுமா? அப்போ அந்த பேதுரு விழாவுல தட்டி எழுப்பின உடனே அவன் வந்து சங்கிலி உடையட்டும்னு ஜெபிக்கல. அவன் 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டிருந்தான். சைமன் பிரதர், சங்கிலி உடைவதாக தேவதூதன் சொல்லல. அவன் எழும்பினதுதான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில இந்த மாசம் உங்களை பிரமிக்க வைக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பிரமிக்க வைக்கணும்னா நீங்க எழும்பணும். சொல்லுங்க, எழும்பணும். நம்ம எழும்பணும். எதுக்காக இந்த ஸ்பெஷல் பிரேயர் வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம எழும்பணும்ன்றதுக்காக தான். நம்ம எழும்பணும்ன்றதுக்காக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ நான் விழுந்து போயிட்டேனே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போயிட்டேனே, நான் சோர்வுல விழுந்து போயிட்டேனே, போன மாசம் இந்த பாவத்துல விழுந்து போயிட்டேனே, ஐயோ நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர், ஆனா அதையே செஞ்சுட்டேன். நான் விரும்புகிறத செய்யாம விரும்பாததையே செஞ்சுட்டேன். நீங்க எதுல விழுந்து போனீங்களோ, நீங்க விழுந்து கிடக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல, உங்களை எழுப்புவதுதான். ஆமென் சொல்லுங்களேன். மீகா சொன்னாரு, என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். சத்ரு ஒவ்வொரு தடவையும் மனோமிக்கா சிஸ்டர் நம்மள விழத்தள்ள பாப்பான். எப்படியாவது நம்மள விழத்தள்ளணும்னு பாப்பான். கோபத்திலேயோ, எரிச்சல்லையோ, இச்சையிலையோ, பாவத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துல விழ வைக்க பாப்பான். ஒருவேளை விழுந்து கூட போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மள விட மாட்டார். அவருடைய தூதனையாவது அனுப்பி நம்மை எழுப்பி விட வந்திருக்கிறார். நான் கடன்ல விழுந்து போயிட்டேனே, இந்த கடன்ல விழுந்து போயிட்டேன்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கலாம். இந்த வியாதியில விழுந்து போயிட்டேன் பிரதர், ஐயோ இது பிறவி குறைபாடுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சாட்சியை நான் சொல்லி ஜெபம் பண்றேன். பல வருடங்களுக்கு முன்னாடி என் ஊழியத்தினுடைய துவக்கத்துல ஒரு அருமையான மகளுக்காக ஜெபிக்க நான் எங்களை அழைச்சிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து ஹோல், என்னது ஹார்ட்ல 2 ஹோல் இருந்துச்சு. டாக்டர்கள் இது பிறவி குறைபாடு, சரி பண்ண முடியாது, கண்டிப்பா இது ஆபரேஷன் பண்ணாலும் திருப்பி ஹோல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே அன்னைக்கு ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்துல தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்தவனுக்கு சுகம் கிடைச்சது உண்மையானா, பேதுரு மூலமா சுகம் பெற்றது உண்மையானா, இந்த ஜெஃப்ரி மூலமா நீங்க சுகத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜெஃப்ரிக்குள்ளயும் அதே ஏசப்பாதான் இருக்கு அப்படின்னு போயிட்டு அந்த குழந்தையினுடைய இருதயத்து மேல கை வச்சு, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த இருதய ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக அப்படின்னு நான் ஜெபிக்கல. ஆண்டவரே புது இருதயத்தை கொடுத்துருங்க, புது ஹார்ட்டை கொடுத்துருங்க நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இன்னைக்கு புது ஹார்ட் உண்டாகட்டும் ஜெபிச்சோம். நாங்க ஜெபிச்சுட்டு 2 நாள் கழிச்சு வந்த பின்னாடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா ஆபரேஷனுக்கு டேட் குறிச்சிட்டாங்க. ஆனா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் உள்ள போயிட்டாங்க. எஸ்தரம்மா உள்ள போயிட்டு இவங்க சொல்றாங்க, இல்ல ஒரு தடவை வந்து எக்கோ எடுத்து பார்க்கலாம், எதுக்கு ஒரு செக்அப் பண்ணி பார்க்கலாம். அப்ப டாக்டர் சொன்னாங்களா, எதுக்கு காசு வேஸ்ட் பண்றீங்க, நீங்க தான் ஏற்கனவே செக் பண்ணிட்டீங்களே, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே. இல்ல எங்க பாஸ்டர் ஒருத்தர் ஜெபிச்சிருக்கிறாரு, நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணா இருந்த 2 ஓட்டையும் எங்க போச்சுன்னே தெரியல. டாக்டர் அந்த 2 ரிப்போர்ட்ட பாக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் தானா இது, இந்த ரிப்போர்ட்ல 2 ஓட்டை இருக்கு, இந்த ரிப்போர்ட்ல ஒண்ணுமே காணோம். அந்த டாக்டர் அன்னைக்கு ஆச்சரியப்பட்டு பிரமிச்சுட்டு போனாங்க. Today I tell you my dear friends, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பிறவி குறைபாடு இது வந்து நடக்காது, இது வந்து டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்களா, இன்னைக்கு சுகப்படுத்துகிற யெகோவா ரஃபா வந்திருக்கிறார். அவர் வந்து ரிப்பேர் பண்ண மாட்டார், ரீப்ளேஸ் பண்ணிடுவார், புது இதயத்தை வச்சிருவார். சிலருடைய வாழ்க்கையில கூட கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கும்,
ஒரு பிரதருக்கு கூட கிட்னி ப்ராப்ளம்க்கு நான் ஜெபம் பண்ண போனப்போ அவருக்கும் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கிட்னி புதிதாய் மாறுவதாக. நான் ஜெபிச்ச உடனே அவருக்கு அந்த இடத்துல கீழே விழுந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்சு போய் செக் பண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிட்னி புதுசா மாறி இருக்குது. சொல்லுங்க, நம்ம ஏசப்பா இன்றைக்கு அற்புதம் செய்கிறதா. His power is never diminished. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எழும்பணும். நீங்க எழும்புனா போதும். நீங்க கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஐயோ 2 கட்டு இருக்குதே, 2 சங்கிலி போட்டிருக்குதே, எத்தனை சங்கிலி வேணா இருக்கட்டும், நீங்க எழும்புனா போதும். சைமன் பிரதர், உங்களுக்கு விரோதமா நிற்கிற சங்கிலிகள் தெரிப்படும். நீங்க எழும்புனா சங்கிலி தெரிப்படும். நீங்க எழும்புனா போதும். வியாதி என்கிற சங்கிலி தெரிப்படும். நீங்க எழும்புனா போதும். பலவீனம் என்கிற சங்கிலி தெரிப்படும். அவன் கைகளிலிருந்து விழுந்தது, அவன் கைகளிலிருந்து விழுந்தது. இதுவரைக்கும் இந்த மாசம் வரைக்கும் சத்துரு எந்தெந்த சங்கிலிகளை போட்டு உங்களை கட்டி வச்சிருந்தானோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை விடுதலையாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் உன் மத்தியில வந்திருக்கிறேன். அருமையான சகோதரி, உன்னை விடுதலையாக்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. ஆமென். விடுதலை உண்டு. அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். 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 கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. விடுதலையின் ஆவியானவரா உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். விடுதலையின் ஆவியானவரா. Thank you Lord. Thank you Jesus. ஆமென். 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 அப்புறமா என்ன நடந்ததுன்னா, அவனுடைய சங்கிலி எல்லாம் விழுந்த உடனே அவர் சொல்றார், தூதன் அவரை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். பின்னும் அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டு கொண்டு என் பின்னே வா அப்படின்னு சொல்ற. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அது வரைக்கும் அவனுடைய வஸ்திரத்தை இழந்து போன சூழ்நிலைதான், அவனுடைய பாதரட்சியை விட்ட சூழ்நிலைதான். ஆனா ஆண்டவர் திரும்பி அவருக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுத்தாரு. ஒருவேளை ஏரோது என்ன நினைச்சானா, நாளை காலையில கூட அவரை சாகடிச்சிருக்கலாம், அவரை கொலை பண்ணி இருக்கலாம். ஏரோது குறித்திருந்த நாளுக்கு முன்னாடியே தேவ தூதனை கர்த்தர் அனுப்புறார். நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு என்ன திட்டம்னா, நீ என்ன என் பிள்ளைக்கு டைம் கொடுக்கறது, நான் உனக்கு டைம் கொடுக்கறேன்னு சொல்லித்தான் தேவ தூதனை முன்னாடி அனுப்புறேன். சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமா சொல்லணும்னா, யாரெல்லாம் இஎம்ஐ கட்டுறீங்க, நிறைய இஎம்ஐ கட்டுறேன் பாஸ்டர், லோன் கட்டுறேன், கடன் கட்டுறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா, அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வசனத்தின்படி குறித்த நாளுக்கு முன்னாடியே உங்களை கர்த்தர் அதை கட்டி முடிக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி கட்ட வேண்டிய காரியத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட கர்த்தரால கட்டி முடிக்க முடியும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். குறித்திருந்த நாளுக்கு முன்னாடியே கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் பேதுருவை விடுதலை ஆக்கினார். அவன் அறையை கட்டி பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். எதுக்காகனா, பேதுருவே, இதோட பிசாசு உன்னை போதும் நினைச்சிருந்தா இல்ல, இனிதான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் பாதரட்சியை திரும்பி எடுத்து போடு, பாதரட்சியை திரும்பி எடுத்து போடு. என் ஆண்டவர் கைவிட்டாரு நினைச்சிட்டியா, என் ஆண்டவர் மறந்துட்டாரு நினைச்சிட்டியா? இல்ல, இனிதான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எத்தனை நாட்களுக்கு சூறை செடியின் கீழே படுத்துட்டு இருப்ப, இனி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சொல்லுங்க, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். போக வேண்டிய தூரம். அவர் பாதரட்சியை போட்டு திரும்பியும் அவர் டிரெஸ் போட்டுட்டு தூதன் பின்னாடி போனாரு. ஆனா அவருக்கு கனவு காண்ற மாதிரி இருந்துச்சான், தரிசனம் பார்க்கிற மாதிரி இருந்துச்சான். ஆண்டவர் வந்தாருன்னா என்ன நடக்கும்னா, முதல்ல கட்டுகள் அவிழும். எல்லாரும் சொல்லுங்க, இரண்டாவது கதவுகள் இப்ப அம்மா சொன்ன வார்த்தை கனெக்ட் ஆகுதா? ஆண்டவர் அம்மா மூலமா பேசின வார்த்தை கனெக்ட் ஆகுதா? ஆண்டவர் இந்த நாட்கள்ல கதவுகளை உங்களுக்காக திறக்க போறார். ஹல்லேலூயா. இந்த பிசாஸ் பேதுருவை வெளியிலேயே வர விடக்கூடாதுன்னு சொல்லி முதலாவது ஒரு காவல் வச்சிருந்தான், இரண்டாவது ஒரு காவல் வச்சிருந்தான். நகரத்துக்கு போகிற ஒரு பெரிய இருப்பு கதவு கூட இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு வாசிங்க, 10வது வசனம். அவர்கள் முதலாம் காவலையும்
இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பெரிய காவல் தான். அன்னைக்கு எருசலேம்ல இருந்த காவல்கள்லாம் பெரிய காவலா தான் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு பெரிய காவலை சத்துரு முன்னாடி வச்சிருந்தாலும் தேவ தூதன் வந்தாருன்னா அந்த காவல் எல்லாம் ஆண்டவர் உடைச்சு கூட அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் முதலாம் காவலை கடந்தார்கள், இரண்டாம் காவலை கடந்தார்கள். நான் சொல்லட்டுமா பிரதர், இதுவரைக்கும் நீங்க தனியா போனப்போ கதவு திறக்காம இருந்தது உண்மைதான். அதுக்காக தான் இன்னைக்கு கர்த்தருடைய தூதன் உங்க மத்தியில வந்திருக்கிறார். உங்களுக்கான தூதன் உங்க மத்தியில வந்திருக்கிறார். கல்பனா சிஸ்டருக்கான தூதன் மத்தியில வந்திருக்கிறார். சைமன் பிரதருக்கான தூதன் உங்க மத்தியில வந்திருக்கிறார். மேனகா சிஸ்டருக்கான தூதன் உங்க மத்தியில வந்திருக்கிறார். இனி நீங்க தனியா இல்ல, இனி நீங்க தனியா இல்ல, உங்க கூட ஒரு தூதன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். இதுவரைக்கும் தட்டி தட்டி தட்டாத கதவுகளை உங்க கூட தூதனை அனுப்பி நீங்க போய் திறக்கப்படுவதாக. ஒரு பழைய நாட்கள்ல கதையெல்லாம் கேட்டிருக்கோம்ல, அலிபாபா அந்த 40 திருடர்கள் கதையில ஒரு ஒரு பாஸ்வேர்ட் சொல்லி ஓபன் பண்ணுவாங்க. யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய ஒரு கதவு இருக்குமா, நம்ம ஆட்கள் பைபிள் வசனத்தை தவிர வேற எதை கேட்டாலும் வசனத்தை சொல்வீங்க. அந்த மாதிரி எல்லாம் அவரு சொல்ல, அந்த அக்கா கசும் அபுக்கா குசும் திறந்துடு சீசன்லாம் சொல்ல. அவர் என்ன செஞ்சாருன்னா, தேவதூதன் அவர்கள் இருப்பு கதவண்டியிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்கான ஊழியத்துக்கான வாசல்கள் இது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் திறக்காத வாசல்களை நீ அது தானா திறக்கப்படும். தன்னுடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய தூதனை இன்னும் சொல்லட்டுமா, உங்களுக்கு சிலருக்கு பகல் டைமா இருக்கு, எங்களுக்கு நைட் டைமா இருக்கு. ஏற்றப்பா எப்போதுமே நைட்ல தான் அற்புதம் செய்கிற ஒரு தேவனா இருக்கு. நான் சொல்றேன், நைட்டு நீங்க படுத்து காலைல எழுந்திருக்கிறதுக்குள்ள உங்களுக்கான அற்புதம் உங்க பக்கத்துல வந்து சேரும். அப்ப இந்த பேதுருடைய வாழ்க்கையில முதலாம் காவல் கடந்தாங்க, இரண்டாவது காவலை கடந்தாங்க. நகரத்துக்கு போகிற இரும்பு கதவு கிட்ட வந்த உடனே அந்த கதவு தானாய் அவர்களுக்கு திற உண்டது. அதுக்கப்புறம் அவருடைய டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு தூதன் அவரை விட்டுட்டு போயிட்டாரு. அவரு கனவு காண்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. கேக்குதா? ஹலோ, அந்த அதுல 11வது வசனம் சொல்லப்படுகிறது. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது நான் மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஏரோதனுடைய எண்ணம் என்னன்னா, இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும்ன்றதுதான். இந்த ஜனங்களுடைய எண்ணம் பேதுருடைய ஊழியத்தை எப்படியாவது தடுத்துடணும். கேக்குதா? அப்படின்றதுதான் பிசாசுடைய திட்டம். ஆனா ஆண்டவர் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க யாருக்கு உங்களுடைய எந்த இமேஜ் எனக்கு தெரியலையே, ஸ்டில் ஆகுது. ஹலோ ஹலோ, தெரியுதா பாஸ்டர்? கேக்குது பாஸ்டர், கேக்குது. ஓகே. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்னு சொல்லி அப்பதான் பேதுரு தெரிந்து கொண்டார். இந்த ஏரோதனுடைய திட்டம் என்னன்னா, எப்படியாவது பேதுருவை க்ளோஸ் பண்ணிடணும், எப்படியாவது பேதுருவை முடிச்சு கட்டிடணும்ன்றது ஏரோதனுடைய திட்டமா இருந்துச்சு. ஆனா அந்த ஏரோதுக்கு முன்னாடியே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை ஆக்கினது போல இன்று இரவு கூட உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு தூதனை உங்களுக்காக இன்றைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குப்படுகிறார். கடைசியா
கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். 16வது வசனம். பேதுரு இன்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இப்ப பேதுரு விடுதலையாய் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கதவை தட்டும் போது உள்ள இருந்து ஒரு பெண் வந்து கதவை திறந்து பார்த்தா அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். ஐயோ, நம்ம பேதுரு மாமா வந்துட்டாரு உள்ள போய் சொல்றாங்க. அவங்க யாருமே நம்பவே இல்லை. அது எப்படி நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், அவங்க நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா நம்ம ஜெபிப்போம், ஆனா அதுல ஒரு விசுவாசமே இருக்காது. நான் ஜெபிச்சு எங்க அற்புதம் நடக்க போகுது. சிலர்கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன், சிஸ்டர் இந்த வருஷம் கர்த்தர் உங்க கணவரை ரட்சிப்பாருன்னா, அவரெல்லாம் ஆண்டவர் எங்க பாஸ்டர் ரட்சிக்க போறாரு, அவருக்காக நான் ஜெபத்தையே விட்டுட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்படிதான் ஆயிரும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால நம்ம விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா, ஊக்கத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம சொல்லணும், நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல பேதுருவுக்காக சபையார் ஊக்கத்தோட ஜெபிச்சது உண்மை. அவங்க ஜெபிக்கும் போது எந்த அற்புதம் நடக்கல. ஆனா நைட்டோட நைட்டா கர்த்தர் பேதுருவுக்காக தூதனை அனுப்பி அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து அவங்க முன்னாடி வர வச்சார். இப்போ அவங்க உள்ள இருந்து வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தாங்க. பேதுரு கதவை தட்டிக்கிட்டே இருந்தார், பின்னும் தட்டி கொண்டே இருந்தான். அவன் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவனை கண்டு பிரமித்தார்கள். நான் சொல்லட்டுமா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கூட பேதுரு அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷமாவது எனக்கான பேதுரு வரமாட்டாரா, இந்த நாள்லயாவது எனக்கான பேதுரு வரமாட்டாரான்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க பேதுரு வர வரைக்கும் ஜெபிக்கணும். அவங்க பாருங்க, யாருமே கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடல. பேதுரு கதவு தட்டுற வரைக்கும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த ஜெபத்தை அதுதான் வசனம் என்ன சொல்லப்படுகிறது. 12வது வசனம், அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அவங்க ஜெபத்தை விடவே இல்லை. They pray earnest. அவங்க ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கலன்னா, சில நாள் ஜெபிக்கிறோம், அது லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா இதுக்கப்புறம் அற்புதம் நடந்தா என்ன நடக்காட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம். இல்ல, எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கான பேதுருவை ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உனக்கான பேதுரு ஒருவேளை சிறைச்சாலையில அடைப்பட்டிருக்கலாம், உனக்கான பேதுருவை சத்ரு சங்கிலி போட்டு கட்டி இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபம், GRFMல எஸ்தரமாவோடு கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், நைட்டு ஜெபிக்கிற ஜெபம், பகல்ல ஜெபித்த ஜெபம், இதுவரைக்கும் இந்த 5 வருஷமா ஜெபித்த ஜெபம் வீண் போகல. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நாளை காலையில பேதுரு வந்து கதவை தட்டின மாதிரி உங்க மிராக்கிள் வந்து கதவை தட்டதான் போகுது. உங்களுடைய ப்ரமோஷன் வந்து கதவை தட்டதான் போகுது. உங்களுக்கான ஆசீர்வாதம் எந்த பேதுருவுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பேதுரு என்கிற ஆசீர்வாதம் உங்க கதவை தட்டதான் போகுது. சொல்லுங்க, கதவை தட்டதான் போகுது. அவர்கள் அவனை கண்டு பிரமித்தார்கள். பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். முதல்ல பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு, பேதுருவின் மூலமா ஒரு பிரமிப்பு வந்துச்சு. பேதுரு நிமித்தமா பேதுருவின் நிமித்தமாக ஒரு பிரமிப்பு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா அப்போஸ்தலர் 12:23வது வசனம் பாத்தீங்கன்னா, எந்த ஏரோது இவரை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த ஏரோத ஆண்டவர் தூதனை அனுப்பி அடித்து அவன் புழுத்து இறந்தான். நான் சொல்லுமா, உங்களுக்கு விரோதமா நிற்கிற ஏரோது, உங்க ஊழியத்துக்கு விரோதமா நிற்கிற ஏரோதுகளின் ஆவிகளை இன்றைக்கு தூதனை ஆண்டவர் ஐயோ என்னால எழும்பவே முடியும்,
முடியல, என்னால முன்னேறி போகவே முடியல, ஏரோது என்ன க்ளோஸ் பண்ண நினைக்கிறான். எந்த ஏரோது உங்களை க்ளோஸ் பண்ண முடியும்? எந்த ஏரோது பேதுருவை க்ளோஸ் பண்ண நினைச்சானோ ஏரோதை தான் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணார். ஆனா பேதுருவுக்கு ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க.